ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். திரும்ப ஒரு புதிய நாளை நாம் காணும்படியான பலத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். ஓசியா 14:3 திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுவான் என்று வாசிக்கிறோம். In you the fatherless finds mercy. திக்கற்ற பிள்ளைகள் உம்மிடத்தில் தயை பெறுவார்கள் என்று வாசிக்கிறோம். அன்பான குடும்பத்து மக்களே, நாம் திக்கற்ற பிள்ளைகள் தான். அநேக சூழ்நிலையிலே தனிமையை நாம் உணர்கிறோம், கஷ்டத்தை நாம் சந்திக்கிறோம், கைவிடப்பட்ட நிலையை நாம் உணர்கிறோம். நம் நம்பின மக்கள் அநேக சூழ்நிலையிலே நம்மை விட்டு தூரம் போவதை நாம் பார்க்கிறோம். நம் நேசிக்கிற மக்கள் நம்மை விட்டு பிரிந்து போவதை பார்க்கிறோம். நம் உயிரே வைத்திருக்கிற குடும்பத்தின் அநேக அங்கத்தினர்கள் ஒரு சூழ்நிலையிலே நம்மை வெறுத்து தள்ளுவதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் இந்த உலகத்துல நாம் சந்திக்கிற காரியங்கள். கடைசி வரைக்கும் நான் துணையாய் நிற்பேன் என்று சொன்ன அநேக வாக்குத்தத்த வார்த்தைகள் பொய்யாய் போவதை நாம் பார்க்கிறோம். நிறைய முறை தனிமை உணர்றல, திக்கற்ற பிள்ளைகள் என்ற ஒரு நிலைக்குள் நாம் வந்திருக்கிறோம்ல. ஆனால் நம் ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகளை அசட்டை பண்ணாத தேவன். நம் ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகளுடைய சூழ்நிலையில நின்று நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஆண்டவர். நமக்கு துணை நம் ஆண்டவர் தான். நிறைய சூழ்நிலையில எல்லாரும் கைவிடுவாங்க, ஆனால் கடைசி நம்பிக்கை ஆண்டவர் மீது நம்ம வைப்போம். அவர் கைவிட மாட்டார். ஒரு புதிய வழியை திறப்பார், ஒரு புது பாதையை நமக்கென்று வகுப்பார், இல்லாததை நமக்கென்று உருவாக்கி தருவார். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், திக்கற்ற பிள்ளை உம்மிடத்துல இரக்கம் பெறுவான் என்று பக்தன் சொல்லுகிறார். அவரை நம்பின பிள்ளைகளை ஒருபோதும் ஆண்டவர் கைவிட்டதில்லை. அவரை நம்பி வந்த ஒருவரையும் ஆண்டவர் தள்ளிவிட்ட ஆண்டவர் அல்ல. அவர் இரக்கத்தை காண்பிக்கிற தேவன். நம்மையும் நடத்துவார், நமக்கும் அந்த இரக்கத்தை காண்பிப்பார். நம் திக்கற்ற நிலையில இன்னைக்கு நம்ம காணப்படலாம். ஒருவேளை நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் இந்த புதிய நாளை நம்ம ஆரம்பித்திருக்கிறோம். நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நம் கலங்கின மனதோடு இந்த நாளில் அமர்ந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திக்கற்ற பிள்ளை போல காணப்படுற, என்கிட்ட நீ இரக்கத்தை நீ பெற போற. அந்த இரக்கம் உனக்கு நான் காட்டுவேன். அந்த இரக்கம் உன்னை ஐஸ்வர்யான மாத்திரும். இந்த இரக்கம் உன்னை விடுவித்து விடும். உன்னை நடத்துவேன் என்று சொன்னீர்கள். கவலைப்படாதிருங்கள். நம் மீது அக்கறைப்படக்கூடிய ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கு. ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, நீ தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி கர்த்தாவே. திக்கற்ற பிள்ளைகள் உம்மிடத்துல இரக்கம் பெற முடியும் என்று நம்புகிறோமே. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு சமாதானத்தை தார். எங்கள் பட்சத்தில் நில்லும் அப்பா. எங்களுக்காக பேசும் ஆண்டவரே. உங்களுடைய நம்பிக்கையுள்ள வார்த்தைகள் எங்களை வாழ வைக்கட்டும், பலப்படுத்தும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளை நீ தொடுங்கப்பா, மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.